அன்பானவர்களே, இந்த நேரத்தில் விசேஷமாக ஒரு முக்கியமான நம்முடைய உள்ளத்தை எப்பொழுதும் தொடுகின்ற ஒரு அழகிய பாடல் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்பதை நாங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த பாடல் தேவா இரக்கம் இல்லையோ. இந்த பாடலை நாம் பாடுகின்ற பொழுது, திருச்சபையிலிருந்து இந்த பாட்டை பாடுகின்ற பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் உண்மையிலே உருகுகின்ற விதமாக இருக்கிறது. இதை விட நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்தில் சொல்வதற்கு வேறு வார்த்தைகளே இல்லை என்று நான் நினைப்பது உண்டு. எனவே திருச்சபைகளில் அதிகமானவர்களுக்கு புகழப்பட்டு மனமுருக பாடப்படுகின்ற இந்த திரு பாடலை இயற்றுவர் திருமிகு தேவநாயகம் சாஸ்திரியார். சாஸ்திரியார் ஒரு சமயம் பஜனை பிரசங்கம் செய்வதற்காக வெளியூர் சென்றிருந்தார். அவர் வெளியூர் சென்றிருந்து திரும்புவதற்கு சில நாட்கள் ஆகிவிட்டது. உடனடியாக நினைத்தபடி திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலையில், எனவே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சாஸ்திரியாருடைய வீட்டில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை என்று பார்க்கின்ற பொழுது, வேதநாயகம் சாஸ்திரியாருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் பசியால் வருந்தினர். உணவு உண்ணுவதற்கு அவர்களுக்கு ஒன்றுமில்லாமல் இருந்தது. எனவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் பிள்ளைகள் அம்மாவை பார்த்து கேட்டார்கள், அம்மா பசி தாங்க முடியலம்மா, அம்மா பசிக்குதுமா, அம்மா பசிக்குது என்று அந்த பசியின் கொடுமையை பிள்ளைகள் சொல்லியதை பார்த்து தாயார் தவித்து போனார்கள். அப்போ வேதநாயக சாஸ்திரியுடைய மனைவி தாய் பிள்ளையிடம் சொன்னார்களாம், கொஞ்சம் ஒரு இன்றைக்கு அப்பா வந்துடுவாங்க, அப்பா வந்த உடனே எல்லா பிரச்சனையிலும் சரியாயிடும், நீங்கள் வருத்தப்படக்கூடாது, எப்படியா இன்றைக்கி அப்பா வந்துடுவாங்க, ஏதாவது நமக்கு கொண்டு வருவாங்க, இது ஒரு நாளும் பொறுத்துக்கோங்க அப்படி என்று சொல்லிக்கொண்டே வந்தார்கள். எனவே அப்பா வந்துட்டாங்கன்னா நமக்கு சாப்பாடு கிடைச்சிடும் அப்படின்னு பிள்ளைகளை தேற்றி கொண்டிருந்தார்கள். அந்த நாளும் வந்தது. கதவு தட்டப்பட்டது. அனைவரும், சாஸ்திரியாருடைய துணைவியார், பிள்ளைகள் எல்லாரும் ஓடி வந்து சந்தோஷத்தோடு கதவை திறந்தார்கள். அப்பா கையில் ஏதாவது இருக்குதா என்று மன மகிழ்ச்சியோடு அவர்கள் வந்து கதவை திறந்த பொழுது சாஸ்திரியார் வெறும் கையோடு வந்தார். அவரிடத்தில் ஒன்றுமே இல்லை. இதை பார்த்து பிள்ளைகள் படுகின்ற அந்த பசியின் கொடுமையை சாஸ்திரியார் மனைவி சாஸ்திரியாரிடம் பகிர்ந்து கொண்டார்கள். இதை கேட்டு சாஸ்திரியார் உள்ளம் உடைந்தவராக என்ன செய்வதென்று சாஸ்திரியாருக்கு தெரியவில்லை. எனவே இப்படிப்பட்ட இல்லாமை, சாப்பாடு இல்லாத தேவனுடைய குடும்பம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாஸ்திரியார் என்ன செய்தார் அப்படின்னா, தன்னுடைய இசை கருவியை எடுத்தார், கண்ணீரோடு ஒரு பாடலை பாட ஆரம்பித்தார். அந்த பாடல் தான் இந்த பாடல், தேவா இரக்கம் இல்லையோ இயேசு, தேவா இரக்கம் இல்லையோ. இந்த பாடல் அநேக உள்ளத்தை தொடுவதாக இருக்கிறது. அப்புறம் என்ன சொல்றாரா சாஸ்திரியார், எல்லாம் அறிந்த பொருளே, எங்கள் எல்லாமே நீக்கும் அருளே, கொடும் கொல்லா மனதுடைய கல்லான பாவிகளை கொல்லாது அருள் புரியும் நல் லாயன் இயேசுவே என்று பாடுகிறார். இந்த பாடலுடைய வரிகள் உள்ளத்தை தொடுகிறது. பசுத்த ஆவி என்னை இப்பொழுது நிரப்புதான் உணர்கிறேன். என்ன சொல்றார் பாருங்க, நீ எல்லாவற்றையும் மறந்திருக்கிறேன். தேவனுடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமல்ல. இவர் என்ன பண்ணிட்டு வந்தார், மென்ன மாதிரி அங்கங்கே சுற்றிக்கிட்டு இல்லை, ஜாலியாக இல்லை, தேவனுக்கு என்று ஊழியம் செய்து வந்த இந்த மகனுடைய வீட்டில் என்ன இருந்தது? ஒன்றுமில்லை. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. பிள்ளைகள் பசியால் துடித்த அந்த சூழ்நிலையில் தன் தேவனை நோக்கி அவர் அந்த பாடலை பாடினார். என்ன பாருங்க, எல்லாம் அறிந்த பொருளே, எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்கள் எல்லாமே நீக்கும், எனக்கு இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லை, நீக்கும். என்ன சொல்ல பாருங்க, பொல்லாத மனதுடைய கல்லான பாவி, எல்லாம் அப்படித்தானே, எல்லா பாவம் செஞ்சுட்டு ஒன்றும் இல்லை, நம்மெல்லாம் பொல்லாத மனதுடைய கல்லான பாவி, இருதய கல் போல வந்து இருக்கிறது, எங்களை கொண்டுபடாதையுமாப்பா, எங்கள் மீது இறக்கத்தை காண்பியும் என்று அவர் வந்து கண்ணீரோடு இந்த பாடலை பாடிக்கொண்டு தேவனை நோக்கி துதித்து கொண்டிருந்தார். அப்பொழுது என்ன நடந்தது பாருங்கள்.
சாஸ்திரியார் வீட்டை யாரோ தட்டுகின்ற ஒரு சத்தம் கேட்டது. திறந்து பார்த்தால் அங்கே சர்போஜி மன்னன் அரண்மனையிலிருந்து ஒரு வந்திருந்தார். வந்தவர் சொன்னாராம், சாஸ்திரியார் பார்த்து, தங்களை எங்கள் மன்னன் சர்போஜி அழைக்கிறார் என்று கூறினார். உடனே சர்போஜி இடம் சாஸ்திரியார் சென்றிருக்கிறார்கள். அங்கே போய் சென்ற பொழுது அவருடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்தார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் எப்படிப்பட்ட தெய்வத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உபாகம் 4:31 பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தரே இரக்கம் உள்ள தேவனா இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். அன்பானவர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நாம் கடன் செலுகின்ற பொழுது நம்முடைய தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் வாழ்ந்தவர். எனவே நாம் மனம் சோர்ந்து போகாதபடி காகங்கள் மூலமாக நாம் ஆண்டவர் நம்மை வந்து போஷிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவர் வழியில் நம்மை போஷிக்கிற அந்த தேவனை நோக்கி, தேவா இரக்கம் இல்லையோ, இந்த அழகான பாடலை பாடலாம். ஆனால் எல்லாம் ஆண்டவர் அவர் எல்லாவற்றும் இருந்திருக்கிறது. ஜெபிப்போமா. அன்பை தாப்பனே, உன்னை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியும் கூட வேதனாம் சாஸ்திரியாருடைய குடும்பம் கண்ணீரோடு இருந்த பொழுது சாஸ்திரியார் பாடிய பாடலை கேட்டு அவங்க தேவையை சந்தித்தது போல இந்த நேரத்திலும் ஆண்டவரே எத்தனையோ சோதனைகள் தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பார்த்து அவருடைய தேவையெல்லாம் சந்திங்க. நீங்கள் சந்திக்க வல்லவர் என்று நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.